Hello everyone. Today we are going to see the topic partnership. ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நிறையா ஃபார்முலாஸ்லாம் இல்லை. இந்த டாப்பிக்கில் வந்து ஒரே ஃபார்முலா தான். ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா ஸோ 2 or more persons எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களோட ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அவங்களோட ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏபின்னு சொல்லிட்டு 2 person இருக்காங்க. ஓகேவா ஸோ ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் ஏஸ் டைம் is to B's investment cross B's time equal to A's profit is to B's profit. ஓகேவா இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், P and Q jointly buy a hotel. P invest 6 times the investment of Q. On receiving profit of rupees 84,000, what will be the P's share in it? ஓகேவா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம எந்த ஃபார்முலாவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை. இது வந்துட்டு ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். ஓகேவா ஸோ பிக்யூன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்துட்டு பி வந்துட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பியோட ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கியூ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கியூவோட ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராஃபிட். ஓகேவா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இன்வெஸ்ட் 6 times த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஓகேவா ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 times ஆஃப் கியூவாக இருந்துச்சுன்னா பியோட ப்ராஃபிட்டும் 6 times ஆஃப் கியூவாக இருக்கும். ஓகேவா ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அப்போ பியோட ப்ராஃபிட் என்ன 6 times ஆஃப் கியூவாக தான் இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ பி ஈக்குவல் டு 6Q. ஓகேவா ஸோ இதை வந்துட்டு நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா P divided by Q ஈக்குவல் டு 6 divided by 1. ஸோ P is to Q ஈக்குவல் டு 6:1. ஓகேவா ஸோ இதில் பார்ட்னர்ஷிப்பில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஷேர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா, இப்போ வந்துட்டு இங்கே பியோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட ரேஷியோ என்ன 6. ஸோ 6 divided by டோட்டல் எவ்வளோ 6 + 1 7 கிராஸ் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ 6 divided by 7 டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 84,000. ஸோ 6 divided by 7 கிராஸ் 84,000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா பியோட ஷேர் என்னென்னா 72,000. ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம், Rohit starts a travel agency by investing rupees 40,000. After 4 months, Raj joins the agency. Raj invests 50,000. What will be profit share of Raj if they earn a total profit of 1,87,000 as a profit in the entire year? ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோஹித் ராஜ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா ஸோ அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது 1,87,000 1 இயரில் கிடைக்கிது. ஓகேவா ஸோ ராஜோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு பி. ஓகேவா ஸோ ரோஹித் ராஜின் 2 பேர் இருக்காங்க. ஸோ ரோஹித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 40,000. அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்டையர் இயரில் தான் அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் அவரோட அவர் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காருனா 1 இயருக்கு பண்ணியிருக்காரு. ஓகேவா ஸோ 1 இயருங்கிறது 12 months. ஓகேவா தென் ராஜ் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருனா 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எவ்வளோ மந்த்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்துட்டு ஆஃப்டர் 4 months, அதாவது ரோஹித் ஜாயின் பண்ணி ஆஃப்டர் 4 monthsல தான் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா ஸோ அதாவது 1 இயருங்கிறது 12 months, இவர் வந்து ஆஃப்டர் 4 months தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ மந்த் இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்காருனா 8 months தான். ஓகேவா 12 - 4 8. ஸோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப் ராஜ் ப்ராஃபிட் ஆஃப் ரோஹித் இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் ராஜ். ஓகேவா ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ரோஹித் இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் ராஜ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4,80,000. தென் 50,000 கிராஸ் 8 வந்துட்டு 4 lakh. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 48:40 தென் 6:5. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் ஆஃப் ராஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ராஜோட ரேஷியோ என்ன 5. ஸோ 5 divided by டோட்டல் எவ்வளோ 6 + 5 கிராஸ் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 1,87,000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 85,000. இதுதான் ப்ராஃபிட் ஆஃப் ராஜ். ப்ராப்ளம் நம்பர் 3, M invest rupees 4,000 in coaching classes. After 3 months, N comes along with rupees 8,000. P comes in with 20,000. The classes earn a profit rupees 1,12,000 at the end of the year. If profit of M and P are in ratio of 6:9:5,
ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் வாஸ் பி இன்வால்வ் ஓகேவா. ஸோ வந்துட்டு எம் வந்துட்டு ஒரு கோச்சிங் கிளாஸில் 4000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் என் வந்துட்டு ஒரு 8000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. தென் பி கம்ஸ் பி வந்து எப்போ வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற டைம் பீரியட் வந்து கொடுக்கவே இல்லை ஓகேவா. ஸோ அதை தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பி கம்ஸ் வித் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பி பண்ணுறாரு ஓகேவா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 1,12,000. இங்கே இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பேரோட ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எம்என்பி 3 பேரோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு 6:9:5 ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ மந்த்ஸ் வந்து பி வந்து இன்வால்வ் ஆகிருப்பார் அதை தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ என் பின்னு 3 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 4,000. எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் 4,000. தென் அவர் வந்து எவ்வளோ டைம் பீரியட் இன்வால்வ் ஆகுறார் அப்படின்னா என்டையர் இயர், அதாவது எண்ட் ஆஃப் த இயரில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அவர் வந்து மொத்தமாக 12 மந்த்ஸ் 1 year 12 மந்த்ஸ் வந்து அவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கார் ஓகேவா. இஸ் டூ என் வந்துட்டு 8,000 வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தான் வராரு, ஸ்டார்டிங்லேருந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ். ஸோ 12 - 3 9 மந்த்ஸ் தான் அவர் வந்து இன்வால்வ் ஆகிருப்பார். தென் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 20,000. அவரோட டைம் பீரியட் தான் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியாது ஓகேவா. ஈக்குவல் டு ஸோ ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எம்என்பி 6:9:5 ஓகேவா. ஸோ ரேஷியோங்கிறது ஆக்சுவல் வேல்யூஸ் கிடையாது. ரேஷியோங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டரை தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த காமன் ஃபேக்டரை வந்துட்டு நம்ம கேன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா. ஸோ 12x4 எவ்வளோ 48,000 to 72,000 to 20,000 cross t equal to, so common factor actual values என்ன 6k:9k:5k ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் ஓகேவா. ஸோ நம்ம கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல். ஸோ 6k = 48,000. ஸோ k = 8,000 ஓகேவா. ஸோ கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாதான். அதே மாதிரி 72,000 = 9k. தென் 20,000 cross t = 5k. ஸோ 20,000 cross t = 5k. ஸோ 20,000 cross t, கேயோட வேல்யூ வந்துட்டு 8,000. ஸோ 5 × 8,000 வந்து 40,000 ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா t = 2 months. ஸோ பியோட இன்வால்மெண்ட் வந்துட்டு 2 months இருக்குது. ப்ராப்ளம் நம்பர் 4, ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் P, Q and R 5:8:9 respectively. What is the investment ratio of the investment time period ratio is 2:5:8 respectively. ஓகேவா. இங்கே வந்துட்டு PQR அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டைம் பீரியட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபார்முலா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை டைம் ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. தென் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் PQR. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் PQR வந்துட்டு 5:8:9. தென் டைம் பீரியட் 2:5:8 ஓகேவா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ப்ராஃபிட் டிவைடட் பை டைம் பீரியட் ஓகேவா. இதுதான் ஆன்சர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் P 5/2 Q 8/5 R வந்துட்டு 9/8 ஓகேவா. ஸோ எப்போவுமே ரேஷியோ வந்துட்டு ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க 2, 5, 8 ஓகேவா. இது மூணுக்கும் எல்சிஎம் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதோட லீஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்துட்டு 40 ஓகேவா. ஸோ இந்த எல்லா நம்பரையுமே நம்ம வந்து 40ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 40 டிவைடட் கிராஸ் 5/2 40 cross 8/5 40 cross 9/8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 20 100 58 64 85 45. ஸோ PQR ஓட
இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு 100:64:45. Problem number 5. Ajay and Vijay's investment is in ratio 5:2. Ajay gets 3,420 as a profit after donating 10% of total profit to orphanage. What is Vijay share? ஓகேவா. ஸோ அஜய் அண்ட் விஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு 5:2. அப்புறம் வந்துட்டு அஜய் வந்துட்டு 10% வந்து டோட்டல் ப்ராஃபிட் ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவனோட ப்ராஃபிட் வந்து 3,420. ஸோ விஜயோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபார்மில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்துட்டு எந்த டைம் பீரியட்னு ஸ்பெசிஃபை பண்ணல. அஜய் அண்ட் விஜய் வந்து சேமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா. ஸோ அஜய் அண்ட் விஜயோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் அஜய் அண்ட் விஜய் வந்து ஈக்குவல் டு 5:2. ஓகேவா. ஸோ அஜயோட ஷேர் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அஜயோட ரேஷியோ என்ன 5/7 கிராஸ் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஓகேவா. ஆனால் அஜயோட ஷேர் எவ்வளோன்னு தெரியும், 3,420. அது வந்து தெரியும். ஓகேவா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எதை வந்து டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சம் டைம் பீரியடில் ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் 10% என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட்டில் அஜய் அண்ட் விஜய் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. அந்த 10% போக அஜய் அண்ட் விஜய் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க டோட்டல் ப்ராஃபிட்னு மீன் பண்ணுறது வந்துட்டு இதை தான். இந்த 10% கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க மீன் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து அஜயோட ஷேர் 10% கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னா விஜயோட ஷேருமே 10%க்கு அப்புறம் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க இதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோட்டல் ப்ராஃபிட்டையோ இந்த 10%ஐயோ அவங்க கேல்குலேட் பண்ண சொல்லலை. இந்த 10% கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்க ஷேரில் அஜய் அண்ட் விஜயோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு அஜயோட ஷேர் எவ்வளோ 3,420 கிராஸ் 7 டிவைடட் பை 5. ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 684 கிராஸ் 7 ருபீஸ். இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். இப்போ விஜயோட ஷேர் கேட்டிருக்காங்க. விஜயோட ஷேர் என்ன, விஜயோட ரேஷியோ எவ்வளோ 2 டிவைடட் பை 7 கிராஸ் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 684 கிராஸ் 7. ஓகேவா. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். விஜயோட ப்ராஃபிட் வந்து 1,368. இதுதான் விஜயோட ப்ராஃபிட் ஷேர். இப்போ வந்துட்டு அவங்க வந்து டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 10% பிஃபோர் 10% டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம் நம்பர் 6. PQ and R start a hotel. Q and R invest equally, but P invest 1/5 of the total investment amount on getting profit of 2,25,000. How much would be difference between profit of P and R? ஓகேவா. ஸோ PQR வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. QR வந்துட்டு ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. P வந்துட்டு 1/5 ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,25,000. ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் ஆஃப் P and R தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எந்த டைம் பீரியடுமே அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணல, சேம் டைம் தான். ஸோ இந்த மாதிரி சேம் டைமாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்குவல் டு ப்ராஃபிட்டாக இருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த டைமை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்துட்டு P வந்துட்டு இன்வெஸ்ட் 1/5 ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1/5 இருந்துச்சுன்னா Pயோட ப்ராஃபிட்டும் 1/5 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் P வந்துட்டு 1/5 ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா. டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 2,25,000. ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 45,000. ஸோ இதுதான் ப்ராஃபிட் ஆஃப் P. இப்போ வந்துட்டு இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q and R வந்து ஈக்குவலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ Qவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்குவல் டு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ Qவோட ப்ராஃபிட்டும் ஈக்குவல் டு ஆரோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அமௌண்ட் லெஃப்ட் இருக்குது டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2,25,000. அதில் Pயோட ப்ராஃபிட் வந்து 45,000. ஸோ லெஃப்ட் இருக்க ப்ராஃபிட் வந்து பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட் எவ்வளோனா 2,25,000 மைனஸ் 45,000. ஸோ பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட் வந்து 1,80,000. ஸோ இங்கே அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வந்து ஆரோட ப்ராஃபிட். ஸோ ஆரோட ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னா பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட் வந்துட்டு 1,80,000.
QR இவங்க ரெண்டு பேருக்கு தான் இதை ஷேர் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 2. ஸோ 90,000 ஈக்குவல் டு Q. ரெண்டு பேரோட ப்ராஃபிட்மே 90,000. இதுதான் ரெண்டு பேரோட ப்ராஃபிட். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் ஆஃப் P and R. ஸோ R minus P ஈக்குவல் டு 90,000 minus 45,000 ஈக்குவல் டு 45,000. இதுதான் P and R ஓட ப்ராஃபிட் டிஃபரன்ஸ். ப்ராப்ளம் நம்பர் 7. P and Q start a cafe with a capital of rupees 20,000 and rupees 40,000 respectively. After a year, out of the profit of rupees 15,000, B gets its salary share of profit plus some money as his salary. In total, if P gets 7,000, what is the salary amount he received? ஓகேவா. ஸோ PQ ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000 40,000. ஓகேவா. ஸோ ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ வந்துட்டு டைம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ PQன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 20,000. Pயோட இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 இஸ் டு Qவோட இன்வெஸ்ட்மெண்ட் 40,000. ஓகேவா. ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அவங்க கொடுக்கல. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ P and Qவோட ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம P/Qன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ P/Q ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணால் 2:4. ஸோ P/Q ஈக்குவல் டு 1:2. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா P வந்து அவரோட ஷேராக டோட்டலாக 7,000 ரிசீவ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ இந்த 7,000ங்கிறது ப்ராஃபிட் ப்ளஸ் சம் மணி அஸ் இஸ் சேலரி. ஸோ அந்த சேலரியோட அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு Pயோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ P ஷேர், இந்த ப்ராஃபிட்டில் Pயோட ஷேர் எவ்வளோனா, ஸோ Pயோட ரேஷியோ என்ன 1 டிவைடட் பை டோட்டல் 1 + 2 வந்து 3 கிராஸ் எவ்வளோ ப்ராஃபிட் டோட்டல் 15,000. ஸோ 5,000. ஸோ ப்ராஃபிட்டில் Pயோட ஷேர் வந்து 5,000. ஓகேவா. ஸோ டோட்டலாக அவர் ரிசீவ் பண்ணுறது வந்து 7,000 வந்து டோட்டலாக ரிசீவ் பண்ணுறாரு. தென் அதில் 5,000ங்கிறது அவரோட ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் வந்து 5,000. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 2,000. இந்த 2,000 தான் சேலரி. ஓகேவா. ஸோ Pயோட சேலரி வந்துட்டு 2,000. Problem number 8. 15,000 were invested by Ram and Shyam together to start a small business. They got a profit of 2,000 at the end of the year. Shyam took his profit share of 600. How much did Ram invest? ஓகேவா. ஸோ டுகெதராக அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 15,000. அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ மொத்தமானா 2,000 கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ஷியாம் வந்துட்டு 600ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ராம் வந்துட்டு இண்டிவிஜுவலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ இங்கே எந்த டைம் பீரியடுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேவா. ரெண்டு பேரும் சேமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் பீரியட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து டுகெதராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ராம் ஷியாம்னே எடுத்துக்கலாம். ஸோ ராம் இஸ் டு ஷியாம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு ராம் இஸ் டு ஷியாம். தென் அவங்களோட ப்ராஃபிட்டும் நமக்கு தெரியாது, எவ்வளோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்னு ரேஷியோ தெரியாது. ஆனால் ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ, ஷியாமோட ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்துட்டு 600. ஓகேவா. ஸோ அடுத்து ராமோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா டோட்டலாக ப்ராஃபிட் வந்துட்டு 2,000, அதில் ஷியாமோடது 600. ஓகேவா. ஸோ ராமோட ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 2,000 - 600 1,400. ஓகேவா. ஸோ 1,400 தான் ப்ராஃபிட் ஆஃப் ராம், இது வந்து ஷியாம். ஓகேவா. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. எப்போவுமே நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு ப்ராஃபிட் ரேஷியோ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ராம் இஸ் டு ஷியாம் ஈக்குவல் டு 14:6. ஓகேவா. ஸோ எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ இருந்துச்சுன்னா எப்படி டோட்டல் ப்ராஃபிட் வச்சு ஒருத்தவங்களோட ஷேர் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ராமோட இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ரேஷியோ என்ன 14 டிவைடட் பை 14 + 6 20 கிராஸ். இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ வேணும்னா டோட்டல் ப்ராஃபிட் அது பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வேணும். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 15,000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ராமோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,500. ஓகேவா. ஸோ இதுதான் ராமோட இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன்.